வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் இன்றைக்கி கேது பகவானுடைய திசையில் 242 டிகிரியில் தாங்க இந்த உடைய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 5வது ராசியான சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த மாதம் நடக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கும்போது கேது பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான அதாவது உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. காட்டுக்கு எப்படி சிங்கம் நம்ம ராஜான்னு சொல்லுவோமோ அதுபோல் நம்ம வீட்டுக்கு அதாவது ராஜா யாருன்னா இன்றைக்கி நமக்கு நாம்ளே. ஏன்னா மற்றவங்க சொல்கிறத நம்ம எதுவுமே கேட்டுக்க மாட்டோம். பொதுவாலுமே சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி எப்பயுமே பிடிவாத குணம் உள்ளவங்க தான் இந்த சிம்மராசி. இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பேசணும். காரணம் என்னென்னா நான் ஒரு அர்த்தம் சொன்ன அப்படின்னா நீங்கள் 2 அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மைண்டு ஷார்ப்பாக உள்ளவங்க தான் இந்த சிம்மராசி. அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொருடைய மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சி ஆகும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி என்ன தான் சொல்ல வராரு பார்க்கலாமே, என்ன தான் நடந்துகிட்ருக்குது, ஒவ்வொரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளார இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணன்றது ஏன்டா பண்ணணுன்ற கவலை, சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்போ கல்யாணம் ஆகுன்ற கவலை. ஆனால் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை நினச்சாலும் அது செய்து முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த விஷயத்துலறது எப்பயுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி. அப்படி பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியனார் கோயில் அதாவது போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வம் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு இஷ்ட தெய்வம் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தெய்வம் பிடிக்கும். ஆனால் பொதுவாக இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானை வழிபாடு பட்டிங்கனாவே எல்லாமே போதுமானது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த உடைய பாசம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 1ஆம் பாவகத்துக்கு இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இல்லைங்களா, அவர் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதாவது ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதாவது கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம் இப்போ கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சிம்ம ராசிக்கு பார்க்கும்போது இப்போ 8ஆம் இடத்துல சூரியன் போய் உட்காரும்போது ஹெல்த்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், உடல் உபாதைகள் ஓரளவுக்கு சரியாகும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடல் கஷ்டங்கள் விலகும். இதுக்கு முன்னாடி உடம்பு கஷ்டத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் மனசளவில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி அப்படின்ற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பாக விலகக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவகத்துக்கும் இன்றைக்கி 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன். இப்போ பொதுவாலும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் தான். அதாவது ஆயக்கலைகள் 64க்கும் கற்றவர் யாருன்னா புதன் பகவான். அவர் பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல உட்காரும்போது நிச்சயமாக தன்னோட தந்தைக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். அதாவது உடல் கஷ்டங்கள் விலகிறது மட்டும் இல்லாமல் தொழில் நல்லாயிருக்கும், தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, 2வது எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். அவர் கலைத்துறையில் இருந்தார்னா, கட்டிட வேலை செய்துக்கிட்டு இருந்தார்னா, குருவாக இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா நிச்சயமாக சொல்கிறேன் அவருக்குள்ள டாப்பில் கொண்டு போய் வச்சுருவார்.
ஏன்னா இன்றைக்கி வந்து புதன் பகவான் 9ஆம் இடத்துல போய் உட்காரும்போது, அது குருவோட சேர்க்கையாக உட்காரும்போது கண்டிப்பாக அவருடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா இப்போ ஒரு குருவாக இருந்து ஒருத்தருக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து ஆயக்கலைகள் 64க்கு அதிபதின்றவர் வந்து கற்றவர் வந்து புதன் பகவானும் போது அவருக்கு எவ்வளோ ஷார்ப்பாக மைண்ட் இருக்கும். அப்போ அவர் வந்து 9ஆம் இடம் பிதிருஸ்தானம், தந்தையை பார்க்கும்போது தந்தைக்கு எவ்வளோ இப்போதைக்கு ஒரு ஏக்கங்கள் இருக்கும். நம்ம அது பண்ணணும், இது பண்ணணும், அது செய்யணும், இங்கே செய்யணும், எது செய்யணும்னு ஆசைப்படுறாரு அவருடைய கனவு கண்டிப்பாக இந்த மாதம் நனவாகும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது 8ஆம் இடம்னு சொல்கிறது வந்து ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு. அதாவது சுக்கிரன்றவர் யாருன்னா மனைவி. அப்படி பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சுக்கிரன் வந்து நம்ம மனைவின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் உடல் உபாதைகள் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ரேஷனோ, ஹாஸ்பிட்டலோ, இதர செலவோ, மருந்து மாத்திரையோ கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மனைவிக்கு கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி இல்லாத பட்சத்தில் தாய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் நல்லது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் வராமல் கூட போகலாம். சரிங்களா? ஏன்னா பொது பலன்னு சொல்லும்போது நம்ம ராசியை வச்சு சொல்கிறோம். அதே ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்குன்றதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% மனைவிக்கு சின்ன சின்ன ஒரு உடல் உபாதிகள், மனைவி இல்லாத பட்சத்தில் தாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே மாதிரி 4ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதின்றவர் யாருன்னா செவ்வாய். அதாவது மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய். அவர் இப்போ 9ஆம் இடத்துலன்றது வந்து இப்போ 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பகையாக இருக்கிறாரு. இப்போ 7 வந்து பார்த்திங்கன்னா சனி வீட்டில் போய் சேர்க்கையாக இருக்கிறார். சனி கூட சேர்க்கையாக இருக்கும்போது 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணணும்னா இன்றைக்கி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண தடைகள் கொஞ்சம் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தன் வாய் வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தாவே கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லது நடக்குன்னு சொல்லலாம். கல்யாணம் பார்த்தாச்சுங்க, பொண்ணு பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பொண்ணுக்கு பேர் வச்சாச்சு, கை நினச்சாச்சு அப்படின்றீங்களா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா சின்ன விரிசல் கூட பெருசாகலாம், தேவையில்லாத சங்கட செலப்புகள் வரலாம். கொஞ்சம் கவனக்குறைவினால சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா இப்போ வந்து செவ்வாய் 7ஆம் இடத்துல பகையாக இருக்கிறார். 7ஆம் இடத்துல 7ஆம் ஸ்தானம்ன்றது வந்து கலஸ்திரஸ்தானத்தில் பகையாக இருக்கிறார். பகையாக இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத மனசங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு. அதாவது வந்து தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் இருக்க வேண்டியது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 9ஆம் இடம்னா மேச ராசியில் இப்போ குரு பகையாக இருக்கிறாரு. அப்போ 9ஆம் இடம்ன்றது யாருன்னா அதாவதுன்றது வந்து பிதிருஸ்தானம், தந்தை இடத்துல இருக்கிறாரு. இப்போ குரு பகையாக இருக்கிறதுனால ஜாதகனுக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குடும்பத்துக்குள்ளார ஜாதகர் செய்கிறது அப்பாவுக்கு பிடிக்காது, அப்பா செய்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது, அம்மா செய்கிறது மருமகளுக்கு பிடிக்காது. மொத்தத்தில் குடும்பத்துக்குள்ளார ஒரு போராட்டம். இந்த மாதத்தில் குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? அதே சமயத்திலேயே பார்த்திங்கன்னா 6ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் அதாவது மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். இப்போ அவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை வந்து இப்போ கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால சனி வந்து இப்போ 7 இருக்கிறதுனால என்ன பண்ணும், திருமணத்தையும் கொஞ்சம் தள்ளி தான் போடுவார். அமைகிற மாதிரி அமைஞ்சு தாமதமாகும். நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் கூட கல்யாணம் அவங்களுக்கு ஆகிடுமே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். நீங்கள் கொடுக்குற ஐடியா அடுத்தவங்களுக்கு செட் ஆகும், உங்கள் ஐடியா உங்களுக்கு செட் ஆகாது. மொத்தத்தில் உங்களுடைய நேர காலமெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தாமதமான நேரம் தான். எப்படி சொல்கிறது, அதாவதுன்றது மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் இப்போ எப்படின்னா திறமை இருந்தும், அதாவது கண் இருந்தும் குருடன் போல, காது இருந்தும் செவடன் போல, வாயிருந்து ஊமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேரம், எல்லாம் இருந்தும் சாதிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நேரம். முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை ஆல்ரெடி உங்களுக்கு மேசத்திலேருந்து 5ஆம் இடமா பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைன்றது வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9 எப்பயுமே குரு பார்வைன்னா 5, 7, 9ஆம் இடம் தான்.
மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடமாக சிம்ம ராசி தான் பார்க்குறாரு. அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க, நன்மை தான். ஆனால் நன்மை இருந்து நல்லது நடக்கலைன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்போ குரு 5ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்குறாரு. சனியுடைய பார்வை 3, 7, 10, அதாவது 10ஆம் இடம். 3ஆம் இடமா மேச ராசியும், 7ஆம் இடமா சிம்ம ராசியும், 10ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா, குருவும் பார்க்குறாரு, ஆல்ரெடி பார்க்கும்போது உங்களுக்கு சனியும் பார்க்குறாரு. அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ கொடுத்தா நான் கெடுப்பேன், நான் கொடுத்தா நீ கெடுக்கிற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறது. அதாவது இப்போ எல்லா கவனங்களும் செதறும். அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை கொஞ்சம் உங்களுக்கு விலகி போகும்போது சனியுடைய பார்வை உங்களுக்கு முழுசும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2ல் வந்து இப்போ கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் சின்ன சின்ன மன வலிகள், மன வருத்தம், வேதனைகள் எல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா குடும்பத்துக்குள்ளார வீண் சஞ்சலங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் இப்போ ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் வரும். அதே சமயத்தில் 8ல் வந்து ராகு இருக்கிறதுனால ஹெல்த்து பார்த்துட்ருக்கிறாரு. ராகு ஹெல்த்து பார்க்குறது கொஞ்சம் நல்லது தான். உடல் கஷ்டத்தை கொடுத்தாலும் உசுருக்கு ஆபத்து இல்லைன்ட்டான். அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, ராகு உங்களுக்கு 8ஆம் இடமா பார்க்குறதுனால சிரமம் கொடுத்தாலும் காசு பணம் செலவானாலும் உசுருக்கு ஆபத்து இல்லை அப்படின்ற மாதிரி ராகு பார்க்கும்போது குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை, சனியுடைய பார்வை 2 பார்வை படும்போது இதில் 2ல் ஏதாவது ஒன்று விலகி போகும்போது ஒருத்தர் தனித்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ ஆல்ரெடி இப்போ விலகிறது யாருன்னா, மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சாகிறாரு. அப்போ குரு பெயர்ச்சாகும்போது என்ன பண்ணுவார், இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது 5ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்குறவர் அடுத்தது 5ஆம் இடமா கன்னி ராசி பார்ப்பார். அப்போ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா உங்களுக்கு சனி மட்டும் பார்ப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. சரிங்களா? இருந்தாலும் இந்தோடைய மாதத்தில் கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் கொஞ்சம் பொறுப்பாக இருந்துட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நல்லது. ஏன்னா பொதுவாக ஏப்ரல் மாதம்னாவே ஒரு ஏமாற்றமான மாதம்னு சொல்லுவாங்க. இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை மாறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமெல்லாம் கொடுப்பாரு. தன்னம்பிக்கையோட தைரியமாக இருந்தாவே நீங்கள் பல காரியம் சாதிக்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.